வணக்கம் நண்பர்களே. பலர் வாழ்க்கையை வாழ்கிறார்கள், சிலர் வரலாற்றை உருவாக்குகிறார்கள். ஆனால் மிகச் சிலர்தான் உலகத்தின் எதிர்காலத்தை மாற்ற முயற்சிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒருவர்தான் எலான் மஸ்க். மின்சார கார்கள், விண்வெளி ராக்கெட்டுகள், செயற்கை நுண்ணறிவு, மனிதனை செவ்வாய்க்கு அழைத்துச் செல்லும் கனவு, இவையெல்லாம் ஒரே மனிதனின் வாழ்க்கையோடு இணைந்தவை. ஆனால் இந்த பயணம் ஒரு சிறிய சிறுவனின் கனவில்தான் தொடங்கியது. 1971 தென்னாப்பிரிக்காவின் பிரிட்டோரியா நகரம். அங்கே ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தார் எலான் மஸ்க். அவருடைய பெற்றோர் என்ஜினியரிங் மற்றும் ஊட்டச்சத்து நிபுணத்துவம் கொண்டவர்கள். ஆனால் இந்த குழந்தை மற்ற குழந்தைகளைப் போல இல்லை. அவருடைய உலகம் முழுவதும் கேள்விகளால் நிரம்பியிருந்தது. மற்ற குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்த நேரத்தில் எலான் புத்தகங்களை படித்துக் கொண்டிருந்தார். ஒரு நாளில் 10 மணி நேரத்துக்கும் மேலாக படித்ததாக கூறப்படுகிறது. அறிவியல், விண்வெளி, கற்பனை கதைகள் எல்லாமே அவருக்கு ஒரு புதிய உலகமாக இருந்தது. இரவுகளில் வானத்தை பார்த்து கொண்டே பல மணி நேரங்கள் கழித்தார். அந்த நட்சத்திரங்கள் அவருக்கு ஒளிரும் புள்ளிகள் மட்டுமில்லை. ஒரு நாள் மனிதர்கள் அங்கே வாழ முடியும் என்ற ஒரு பெரிய கனவு. அந்த கனவு அவரை வாழ்நாள் முழுவதும் விட்டு போகவில்லை. பள்ளி வாழ்க்கை அவருக்கு எளிதாக இருக்கவில்லை. அமைதியாக இருந்ததால் பலர் அவரை புரிந்து கொள்ளவில்லை. தனிமை அவருடைய நண்பனாக மாறியது. ஆனால் அந்த தனிமையே அவரை சிந்திக்க வைத்தது. 12 வயதில் கம்ப்யூட்டர் அவருடைய புதிய உலகமாக மாறியது. யாரும் அவருக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. புத்தகங்களை படித்தார், சோதனை செய்தார், மீண்டும் முயன்றார். அப்படியே நிரலாக்கத்தை தானாகவே கற்றுக்கொண்டார். அவருடைய முதல் வீடியோ கேம் பிளாஸ்டர். வயது வெறும் 12. அந்த விளையாட்டை ஒரு கணினி இதழுக்கு விற்றார். சிறிய தொகைதான் கிடைத்தது. ஆனால் அது பணத்தை விட நம்பிக்கையை கொடுத்தது. எலான் ஒரு விஷயத்தை மிகவும் தெளிவாக புரிந்து கொண்டார். தன்னுடைய கனவுகள் தென் ஆப்பிரிக்காவில் மட்டும் நிறைவேறாது. உலகம் மிகப்பெரியது. அதற்காக அவர் ஒரு மிகப்பெரிய முடிவை எடுத்தார். தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றப்போகும் அந்த பயணம் இப்போது தொடங்குகிறது. கனவுகளை நனவாக்க வேண்டும் என்றால் சில நேரங்களில் அனைத்தையும் பின்னால் விட்டு செல்ல வேண்டும். அப்படித்தான் எலான் கனடாவிற்கு வந்தார். புதிய நாடு, புதிய வாழ்க்கை, புதிய சவால்கள். ஆனால் ஒரே ஒரு இலக்கு, எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும். வெற்றி உடனே வரவில்லை. பல வேலைகள் செய்தார். உடல் உழைப்பு, கடினமான வேலை, எது கிடைத்தாலும் செய்தார். ஏனெனில் ஒவ்வொரு நாளும் அவரை கனவிற்கு ஒரு படி நெருக்கமாக்கியது. பலருக்கு பல்கலைக்கழகம் ஒரு பட்டம் பெறும் இடம். எலானுக்கு அது எதிர்காலத்தை புரிந்து கொள்ளும் இடம். இயற்பியல், பொருளாதாரம் இரண்டையும் ஆழமாக கற்றார். அறிவியல் மற்றும் வணிகம் ஒரு நாள் ஒன்றாக இணையும் என்று அவர் நம்பினார். 1990களில் ஒரு புதிய உலகம் பிறந்து கொண்டிருந்தது. இணையம். பலர் அதை ஒரு புதுமை என்று பார்த்தார்கள். ஆனால் எலான் அதை மனித வரலாற்றின் அடுத்த பெரிய புரட்சி என்று பார்த்தார். தம்பி கிம்பலுடன் சேர்ந்து ஒரு சிறிய நிறுவனம் தொடங்கினார். அதன் பெயர் ஜிப் 2. பகலில் நிரலாக்கம், இரவில் அதே அலுவலகத்தில் தூக்கம், பணம் குறைவாக இருந்தது. ஆனால் உற்சாகம் அளவில்லாமல் இருந்தது. ஒவ்வொரு கதவும் திறக்கவில்லை. பலர் இந்த யோசனை வெற்றி பெறாது என்றார்கள். முதலீட்டாளர்கள் மறுத்தார்கள். ஆனால் எலான் நிறுத்தவில்லை. ஒவ்வொரு தோல்வியும் அடுத்த முயற்சிக்கான பாடமாக மாறியது. பல ஆண்டுகளின் உழைப்புக்கு பிறகு ஜிப் 2 வெற்றியடைந்தது. நிறுவனம் விற்கப்பட்டது. எலான் முதல் முறையாக பெரிய அளவில் பணம் சம்பாதித்தார். பலர் இதற்கு பிறகு அமைதியாக வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் அவருடைய பயணம் இப்போதுதான்
வேகம் பிடித்தது. பணம் அவருடைய இறுதி இலக்கு இல்லை, அது ஒரு கருவி மட்டும். அவருடைய உண்மையான கனவு மனித குலத்தின் எதிர்காலத்தை மாற்றுவது. அதற்காக இன்னும் மிகப்பெரிய ஆபத்துகளை எடுக்க அவர் தயாராக இருந்தார். ஜிப் 2க்கு பிறகு எலான் அடுத்த கனவை தேர்ந்தெடுத்தார். பணத்தை இணையத்தின் மூலம் பாதுகாப்பாக அனுப்ப முடியுமா? அந்த கேள்விக்கான பதிலாக பிறந்தது X.com. அந்த காலத்தில் இது மிகவும் துணிச்சலான யோசனையாக இருந்தது. பின்னர் X.com மற்றொரு நிறுவனத்துடன் இணைந்தது. அதுதான் பேபால். மக்கள் முதல் முறையாக இணையத்தில் எளிதாக பணம் அனுப்ப ஆரம்பித்தார்கள். சில ஆண்டுகளில் பேபால் உலகம் முழுவதும் பிரபலமானது. 2002 பேபால் விற்கப்பட்டது. எலானுக்கு பெரிய செல்வம் கிடைத்தது. பலர் ஓய்வு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருப்பார்கள். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. அவருடைய பணம் மீண்டும் புதிய கனவுகளில் முதலீடு செய்யப்பட்டது. ஒரு கேள்வி எலானின் மனதில் மீண்டும் மீண்டும் ஒலித்தது. ஏன் ராக்கெட்டுகள் இவ்வளவு விலை உயர்ந்தவை? அதற்கான பதிலாக பிறந்தது ஸ்பேஸ் எக்ஸ். பலர் அவரை பைத்தியக்காரன் என்றார்கள். ஆனால் அவருக்கு அது ஒரு கனவு இல்லை, ஒரு இலக்கு. அதே நேரத்தில் மற்றொரு பெரிய முயற்சி டெஸ்லா. மின்சார கார்கள் எதிர்காலம் என்று எலான் நம்பினார். அந்த நம்பிக்கைக்காக தன்னுடைய சொந்த பணத்தையே முதலீடு செய்தார். அது மிகப்பெரிய ஆபத்து. 2008 அவருடைய வாழ்க்கையின் மிக கடினமான ஆண்டு. ஸ்பேஸ் எக்ஸ் 3 முறை ராக்கெட்டை இழந்தது. டெஸ்லா திவாலாகும் நிலைக்கு வந்தது. உலக பொருளாதாரமும் சரிந்தது. எல்லாம் ஒரே நேரத்தில் நடந்தது. இப்போது ஒரே ஒரு வாய்ப்பு. இந்த முயற்சியும் தோல்வியடைந்தால் ஸ்பேஸ் எக்ஸ் முடிந்துவிடும். அனைவரும் மூச்சை பிடித்து கொண்டிருந்தார்கள். ஏலானும் அமைதியாக திரையை பார்த்து கொண்டிருந்தார். ராக்கெட் விண்ணில் உயர்ந்தது. இந்த முறை அது திரும்பி விழவில்லை. வெற்றிகரமாக பூமியின் சுற்றுப்பாதையை அடைந்தது. பல ஆண்டுகளின் தோல்விகள் ஒரே நொடியில் நம்பிக்கையாக மாறின. அந்த வெற்றி ஸ்பேஸ் எக்ஸை மட்டுமல்ல, எலான் மஸ்கின் வாழ்க்கையையும் மாற்றியது. ஃபேலான் 1 வெற்றிக்கு பிறகு உலகம் ஸ்பேஸ் எக்ஸ் ஐ வேறு பார்வையில் பார்க்கத் தொடங்கியது. நாசா இந்த ஒரு சிறிய நிறுவனத்தை நம்பியது. பல கோடி டாலர் ஒப்பந்தம் கிடைத்தது. ஒரு காலத்தில் கனவு என்று சிரித்தவர்கள் இப்போது அதை உண்மையாக பார்த்தார்கள். ஒரு காலத்தில் மின்சார கார்கள் சாத்தியமில்லை அப்படின்றார்கள். ஆனால் டெஸ்லா அந்த எண்ணத்தை மாற்றியது. இன்று உலகின் பெரும்பாலான கார் நிறுவனங்கள் மின்சார வாகனங்களை உருவாக்குகின்றன. அதற்கு டெஸ்லா ஒரு முக்கிய காரணம். ராக்கெட் ஒருமுறை பயன்படுத்தி குப்பையில் போட வேண்டுமா? ஏலான் இல்லை என்றார். மீண்டும் தரையிறக்கலாம் என்றார். பலர் நம்பவில்லை. ஆனால் ஒரு நாள் ஃபேலான் 9 பாதுகாப்பாக திரும்பி தரையிறங்கியது. விண்வெளி வரலாற்றில் அது ஒரு புதிய அத்தியாயம். ஜனயம் நீனவருக்கும் கிடைக்க வேண்டுமா? அதற்காக ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்லிங் செயற்கைக்கோள்களை விண்ணில் அனுப்பியது. இன்று உலகின் பல தொலைதூர் பகுதிகளிலும் இணைய வசதி கிடைக்கிறது. எலானின் மிகப்பெரிய கனவு இன்னும் நிறைவேறவில்லை. அது செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் வாழ்வது. இன்று அது கற்பனை போல தோன்றலாம். ஆனால் ஒரு காலத்தில் மின்சார கார்களும் அப்படித்தான் தோன்றின. ஏலன் மஸ்க் என்றாலே பாராட்டுகள் மட்டுமில்லை, விமர்சனங்களும் அதிகம். அவருடைய முடிவுகள் பல விவாதங்களை உருவாக்கியுள்ளன. ஆனால் ஒரு விஷயம் மட்டும்
மாறவில்லை. பெரிய பிரச்சினைகளை தீர்க்க வேண்டும் என்ற அவருடைய ஆர்வம். எலான் மஸ்கின் வாழ்க்கை நமக்கு சொல்றது ஒரே ஒரு பாடம். தோல்வி முடிவு இல்லை, அது கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. பெரிய கனவுகள் பயமுறுத்தலாம், ஆனால் அவற்றை துரத்துபவர்கள்தான் வரலாற்றை உருவாக்குகிறார்கள். ஒரு சிறுவன் புத்தகங்களை வாசித்தான். அவன் கேள்விகள் கேட்டான், தோல்விகளை சந்தித்தான், மீண்டும் எழுந்தான். இன்று அவருடைய கனவுகள் முழு உலகத்தையும் பாதிக்கின்றன. நாளை மனிதன் செவ்வாய் கிரகத்தில் கால் பதித்தால் அந்த வரலாற்றில் எலான் மஸ்கின் பெயரும் நிச்சயமாக இருக்கும். ஏனெனில் உலகத்தை மாற்றுவது எப்போதும் ஒரு கனவிலிருந்துதான் தொடங்குகிறது. இந்த ஆவணப்படம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கருத்து பகுதியில் பதிவு செய்யுங்கள். இந்த காணொளியை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிருங்கள். உலகின் தலைசிறந்த மனிதர்களின் வாழ்க்கை பயணங்கள், வெற்றியின் ரகசியங்கள், முதலீட்டு அறிவு, தொழில் சிந்தனைகள் மற்றும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய உண்மைகளை தமிழில் தொடர்ந்து அறிய அறிவு வழி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். அடுத்த ஆவணப்படத்தில் மற்றொரு உலக புகழ்பெற்ற மனிதரின் வாழ்க்கை பயணத்துடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.